சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் முக்கியமான தகவல் வந்துவிட்டது. விண்ணப்பம் செய்துள்ளீர்களா? அப்படியென்றால் தொடங்கியது நேரடி கள ஆய்வுகள். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. இதற்கான களப்பணி தற்போது நடந்து வருகிறது. அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் முதல் முறை பயனாளிகள் சேர்க்கப்பட்ட போதும், பின்னர் விரிவாக்கப்பட்ட போதும் பயனாளிகளை ஆய்வு செய்ய களப்பணி நடத்தப்பட்டது. அதேபோல் இந்த முறையும் நடத்தப்படும். அதாவது பயனாளிகள் கொடுத்த விவரங்கள், விலாசம் சரியா, பயனாளி இருப்பது உண்மையா, வங்கி விவரங்கள் உண்மையா என்ற ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்படும். அதன் பின்பே முடிவு அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். இதனால் தீபாவளிக்கு முன்பதாக இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பணம் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கான அறிவிப்பு தீபாவளிக்கு முன்பாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு மாத காலமாக தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வரும் விண்ணப்பங்களுக்கான முதல் பட்டியல் விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதனால் தீபாவளிக்கு பரிசாக அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பயனாளிகளுக்கு பணம் அனுப்பப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைந்தது. முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28 முதல் பதில்கள் கிடைத்திருக்க வேண்டும். எனினும் அவர்களுக்கான பதில்கள் இன்னும் அனுப்பப்படவில்லை. இதனால் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாகவே அவர்களுக்கு பதில்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை www.kmut.tn.government.in என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். இதில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட தகவலின்படி மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த விவரங்களை வெளியாகியுள்ளன. தமிழக அரசு அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது இந்த முகாம்களில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இவற்றில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் நிதி உதவி கோரி 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஆகையால் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் அடுத்த 45 நாட்களுக்குள் இம்மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆகையால் இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் பயணமாக வந்திருந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசு மற்றும் திமுக கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் இவ்விழாவில் 17 துறைகளை சேர்ந்த 4997 பயனாளிகளுக்கு ரூபாய் 253 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் புதிதாக கட்டி
முடிக்கப்பட்ட கட்டிடங்களும் திறந்து வைக்கப்பட்டது. புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. அந்த வகையில் அந்த விழாவில் பேசும்போது, ஒன்றிய பாஜக அரசின் அடையாளம் அடங்குமுறை, அதிமுகவின் அடையாளம் அடிமைத்தனம், ஆனால் திமுக அரசுதான் சமூக நீதிக்கான அரசு என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் திமுக அரசின் முக்கிய திட்டங்களான மகளிர் உரிமை தொகை திட்டமானது, மகளிருக்கு மகப்பேறு நிதி உதவி திட்டமானது மற்றும் காலை உணவு திட்டம் ஆகியவற்றை சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1,15,00,000 பெண்கள் பயன்பெறுவதாகவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1,73,000 பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகையால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், அதாவது 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை திறன் திட்ட மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுக்கு தனி வினாத்தாள். அதாவது அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை மேம்படுத்தும் வகையில் பள்ளி கல்வித்துறை மூலம் இந்த கல்வியாண்டில் திறன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திறன் திட்ட மாணவர்களுக்கு தனி வினாத்தாள் மூலம் காலாண்டு தேர்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்ததாவது, இந்த தாயுமானவர் திட்டத்தில் ரேஷன் பொருட்கள் வழங்கல் செய்யப்பட்டுவிட்டது. அதாவது பரமத்திவேலூர் சுல்தான்பேட்டையில் கூட்டுறவுத்துறை தாயுமானவர் திட்டத்தின் கீழ் குடிமைப் பொருள் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது. அப்பகுதியில் உள்ள 3 ரேஷன் கடைகள் சார்பாக 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நலன் கருதி அவர்களது வீட்டிற்கே சென்று குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்யும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் குடிமைப் பொருள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தாயுமானவர் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இவர்களுக்கு வீட்டிற்கே சென்று குடிமைப் பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இப்பணியில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.